மன நிம்மதியே இல்லாமல் தீராத கவலைகளில் தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? அப்படியானால் உங்கள் கவலைகளுக்கான ஒரு திறவுகோல் இந்த புனித ரபியுல் அவ்வல் மாதத்தில் மறைந்திருக்கிறது என்று சொன்னால் நம்புவீர்களா? ஆம், உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய, உங்கள் இதயத்திற்கு நிம்மதியைத் தரக்கூடிய அந்த ஆன்மீக ரகசியத்தைத்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம். ரபியுல் அவ்வல் என்றதும் நம் நினைவுக்கு வருவது என்ன? இது இஸ்லாமிய நாட்காட்டியின் 3வது மாதம். இதன் அர்த்தம் முதல் வசந்தம். வறண்ட நிலத்திற்கு வசந்த காலம் எப்படி ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கிறதோ, அதுபோல அறியாமை என்ற இருளில் மூழ்கியிருந்த மனித குலத்திற்கு ஒளியாக, அருளாக வந்த ஒரு மாபெரும் தலைவரின் வருகையை நினைவூட்டும் மாதம்தான் இது. அகிலத்திற்கோர் அருட்கொடை என்று அல்லாஹ்வால் புகழப்பட்ட நம் உயிரினும் மேலான தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகிற்கு வருகை தந்ததாக பரவலாக நம்பப்படுகிறது. அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், நபியே, நாம் உம்மை அகிலத்தாருக்கெல்லாம் ஓர் அருட்கொடையாகவே அன்றி அனுப்பவில்லை. யோசித்துப் பாருங்கள், அருட்கொடை என்று சொல்லப்பட்ட ஒரு நபி தோன்றிய மாதத்தில் எவ்வளவு பரக்கத், எவ்வளவு அருள் மறைந்திருக்கும். நம்முடைய கவலைகள் எல்லாம் அல்லாஹ்வின் அருளைக் கொண்டுதான் தீரும். அந்த அருளைப் பெறுவதற்கான மிகச் சிறந்த வாய்ப்புதான் இந்த ரபியுல் அவ்வல் மாதம். இந்த மாதம் வெறும் கொண்டாட்டங்களுக்கு மட்டுமல்ல, நம்மை நாமே சீர்திருத்திக் கொள்ள, ஈமானை வலுப்படுத்திக் கொள்ள, நம் கவலைகளுக்கு தீர்வை கேட்டுப் பெற இது ஒரு பொன்னான வாய்ப்பு. வாருங்கள், அந்த தீர்வின் முதல் ரகசியத்தை பார்ப்போம். உங்கள் கவலைகள் தீர முதல் மற்றும் மிக முக்கியமான ரகசியம் என்ன தெரியுமா? அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்வதுதான். ஸலவாத் என்றால் என்ன? அது நபிகளாருக்காக நாம் செய்யும் ஒரு பிரார்த்தனை. அல்லாஹ்வே, எங்கள் தலைவர் முஹம்மது நபி அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் உன் அருளைப் பொழிவாயாக என்று கேட்பதுதான் ஸலவாத். ஏன் இது இவ்வளவு முக்கியம்? அல்லாஹ்வே தன் திருமறையில் கூறுகிறான், நிச்சயமாக அல்லாஹ்வும் அவனுடைய வானவர்களும் நபியின் மீது ஸலவாத் சொல்கிறார்கள். நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்களும் அவர் மீது ஸலவாத் சொல்லி சலாமும் கூறுங்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வஸல்லிம் தஸ்லீமன். அல்லாஹ்வே, உம்மி நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வஸல்லிம் தஸ்லீமன். அல்லாஹ்வே, உம்மி நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக. சில நேரங்களில் கவலைகள் நம்மை முழுதாகச் சூழ்ந்து கொண்டு இதிலிருந்து எப்படி வெளியே வருவது என்று தெரியாமல் இருட்டில் தள்ளிவிடும். அப்படிப்பட்ட கடுமையான மனதை அழுத்தும் துன்பங்களிலிருந்து விடுபட குர்ஆனிலேயே அல்லாஹ் நமக்கு ஒரு சக்தி வாய்ந்த துஆவை கற்றுத் தருகிறான். அதுதான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆ. யூனுஸ் நபி அவர்கள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் அறிஞர்கள் வர்ணிப்பது போல இரவின் இருள், கடலின் இருள், மீனின் வயிற்றின் இருள் என 3 இருள்களுக்குள் மாட்டிக்கொண்டார்கள். அந்த இக்கட்டான சூழலில் தப்பிக்க வேறு வழியே இல்லை என்ற நிலையில் அவர்கள் அல்லாஹ்விடம் ஒரு துஆ செய்தார்கள். லா இலஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ظالمين. உன்னைத் தவிர வணக்கத்திற்குரிய நாயன் யாரும் இல்லை. நீ மிகவும் தூய்மையானவன். நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன். வாழ்க்கையில தீர்க்கவே முடியாத கஷ்டங்கள் உங்களை சூழ்ந்து நிற்கிறதா? நம்பிக்கையெல்லாம் போய்விட்டது போல் உணர்கிறீர்களா? கடன், நோய், மனக்கவலைன்னு எதுவாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு சக்தி வாய்ந்த கருவி உங்கள் தலையெழுத்தையே மாற்றும்னு சொன்னா நம்புவீங்களா? நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் போராட்டங்கள் இருக்கு. காலையில் கண் விழிப்பதிலிருந்து இரவு தூங்கப் போகும் வரைக்கும் நம்மைச் சுற்றி ஏதாவது ஒரு பிரச்சனை. ஒரு பக்கம் பணக்கஷ்டம், இன்னொரு பக்கம் குடும்பத்தில் நிம்மதியில்லை. நாளைக்கு என்ன நடக்குமோ என்ற பயம் நம் தூக்கத்தையே கெடுக்குது. இந்தச் சூழலில் மாட்டி யாரிடம் உதவி கேட்பது என்று தெரியாமல் பல நேரம் நாம் தவிக்கிறோம்.
எல்லா வழிகளும் அடைந்துவிட்டது போல உணர்கிறோம். ஆனால் நம்பிக்கைக்கான ஒரு கதவு மட்டும் எப்போதுமே திறந்தே இருக்கிறது. அதுதான் துஆ, பிரார்த்தனை. அது நம்மை படைத்த இறைவனோடு நாம் நேருக்கு நேர் பேசுகிற ஒரு உரையாடல். அல்லாஹ் திருக்குரானில் சொல்கிறான், என்னிடமே கேளுங்கள், நான் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கிறேன். இது வெறும் வார்த்தைகள் இல்லை, இது அல்லாஹ்வின் வாக்குறுதி. நம்முடைய பிடரி நரம்பை விட நான் உங்களுக்கு மிக அருகில் இருக்கிறேன் என்றும் இறைவன் கூறுகிறான். அப்படியென்றால் நம்முடைய குரலைக் கேட்க அவனுக்கு யார் மூலமாகவும் நாம் செல்ல வேண்டியதில்லை. இதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கை. இறைவனின் கட்டளைக்காக காத்திருக்காமல் தன் மக்களை விட்டுச் சென்றதால் அவர்கள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் சிறைபிடிக்கப்பட்டார்கள். சுற்றிலும் கடல் இருட்டு, தனிமை, மரணத்தின் விளிம்பில் இருந்த அந்த நொடியில் மீனின் வயிற்றுக்குள் இருந்து அவர்கள் செய்த ஒரே ஒரு பிரார்த்தனை வரலாற்றையே மாற்றியது. லா இலஹ இல்ல அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ظالمين. உன்னைத் தவிர வணக்கத்திற்குரிய நாயன் யாருமில்லை. நீ மிகவும் தூய்மையானவன். நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன் என்று தன் தவற்றை உணர்ந்து அவர்கள் மனமுருகி இறைவனிடம் கேட்டார்கள். இந்த துஆவின் வலிமை அந்த பெரும் துன்பத்திலிருந்து அவரை காப்பாற்றி கரை சேர்த்தது. யூனுஸ் நபியின் வரலாறு நமக்கு என்ன சொல்லித் தருகிறது? துஆ என்பது வெறும் வார்த்தைகளின் தொகுப்பு இல்லை, அது ஒரு ஆழமான உணர்வு. நாம் கேட்கும் பிரார்த்தனை நிச்சயம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற முழுமையான நம்பிக்கையுடனும் தூய்மையான உள்ளத்துடனும் கேட்க வேண்டும். நான் கேட்டேன், ஆனால் எனக்கு கிடைக்கவில்லையே என்று அவசரப்பட்டு விடக்கூடாது. பாவமான காரியங்களுக்காகவோ அல்லது உறவுகளை முறிப்பதற்காகவோ ஒருபோதும் பிரார்த்திக்கக் கூடாது. தூய்மையான எண்ணத்தோடு கண்ணீருடன் கேட்கப்படும் பிரார்த்தனை நிச்சயம் இறைவனைச் சென்றடையும். உங்கள் பிரச்சனைகள் ஒரு மலை போல பெரிதாகத் தோன்றலாம், ஆனால் அல்லாஹ்வின் கருணை அந்த மலையை விடப் பெரியது. இன்றே, இந்த நிமிடமே உங்கள் கைகளை ஏந்தி முழு நம்பிக்கையோடு அவனிடம் கேளுங்கள். உங்கள் தேவைகளை அவனிடம் சொல்லுங்கள். உங்கள் பலவீனங்களை ஒப்புக்கொள்ளுங்கள். உங்கள் பாவங்களுக்கு மன்னிப்புத் தேடுங்கள். துஆ என்பது ஒரு அனைவருக்கும் சக்தி வாய்ந்த ஆயுதம். அதை ஒருபோதும் குறைவாக மதிப்பிடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையின் மிகக் கடினமான நேரங்களில் நீங்கள் தனியாக இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கும் ஒருவன் இருக்கிறான். உங்கள் அழைப்பிற்கு பதிலளிக்க அவன் தயாராக இருக்கிறான். மனமுருகிக் கேளுங்கள். உங்கள் வாழ்க்கை மாறுவதை நீங்களே பார்ப்பீர்கள். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வஅலா ஆலிஹி வஸல்லிம் தஸ்லீமன். அல்லாஹ்வே, உம்மின் நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக.